2 நாட்கள் கழித்து ருத்ரனின் அலுவலகத்திற்கு ஒரு பெண் அவசரமாக வந்து சாரை பார்க்கணும் என்று கூறினாள். செக்யூரிட்டியோ அவளிடம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கா என்று கேட்க அதற்கு அந்த பெண் இல்லை, ஆனால் ரொம்ப அர்ஜென்ட் என்று பரிதவிப்புடன் சொல்லி கொண்டிருந்தாள். இதை நின்று கொண்டே கவனித்த ஆஃபீஸ் உதவியாளர் உடனேயே உள்ளே சென்று ருத்ரனிடம் சார், வெளியே ஒரு பொண்ணு உங்களை பார்க்கணுன்னு சொல்லிட்டு நிற்கிறா என்று சொன்னார். அவர் சொன்னதை கேட்டதும் ருத்ரனுக்கு உடனடியாக செண்பகத்தின் நினைவுதான் வந்தது. ஒருவேளை அவள்தான் தன்னை தேடி வந்துவிட்டாளோ என்ற எண்ணம் மின்னலாய் ஓட சட்டென்று பதற்றமும் ஆவலும் கலந்த முகத்துடன் எழுந்து நின்றான் அவன். வேகமாக தனது உடைகளை சரி செய்து கொண்டு சரி உள்ள அனுப்பு என்று கூறிவிட்டு அவளை எதிர்நோக்கி காத்திருந்தான் அவன். ஆனால் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தவள் செண்பகம் அல்ல, வேறு ஒரு புதிய பெண் நின்று கொண்டிருந்தாள். அவளை பார்த்ததும் ஏமாற்றமும் கோபமும் ஒரு சேர வர ருத்ரன் எரிச்சலுடன் அவளை பார்த்து சொல்லுங்க, யார் நீங்கள்? எதுக்காக எப்படி அப்பாயின்மெண்ட் இல்லாமல் ஆஃபீஸுக்கு தேடி வந்திருக்கீங்க? என்ன கேஸ்? கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது என்று வழக்கமான தனது வக்கீல் தோரணையில் அதட்டலாக கேட்டான். வந்திருந்த பெண்ணோ சற்று பயந்து போய் சார், செண்பகத்துக்கு ரொம்ப காய்ச்சல் என்று மட்டுமே சொன்னாள். அதை கேட்டதும் ருத்ரன் ஒரு நொடி அதிர்ச்சியில் உறைந்து போனான். அடுத்த கணமே கோபம் தலை தூக்க ஹலோ, இது வக்கீல் ஆஃபீஸ், ஹாஸ்பிட்டல் கிடையாது. காய்ச்சல்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்க வேண்டியது தானே, எதுக்காக இங்கே வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க என்று கடுமையாக கத்தினான் அவன். அந்த பெண்ணோ நடுங்கியபடி சார் சார், ரொம்ப ரொம்ப சாரி சார், செண்பகத்துக்கு ரொம்ப காய்ச்சல், அவ தான் உங்ககிட்ட தகவல் சொல்லிவிட்டு அப்புறம் திரும்பி பார்க்காம ஓடி வந்துடுன்னு சொன்னா, அதான் சார் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். சாரி சார், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் என்று கைகூப்பிவிட்டு அங்கிருந்து வேகமாக வெளியேறினாள் அந்த பெண். அந்த பெண் சென்றதும் ருத்ரன் தன் நெற்றியில் கையை வைத்து கொண்டு சோகமாக நாற்காலியில் அமர்ந்தான். கடவுளே, அவதான் பெரிய பைத்தியம்னு பார்த்தா அவ கூட இருக்கிறவங்களும் அதை விட மிச்ச பைத்தியமாக இருக்கிறாங்க என்று தனக்கு தானேயே முணுமுணுத்து கொண்டான் அவன். அவள் சொல்லிவிட சொன்னதாய் இவள் இங்கு வந்து சொல்லிவிட்டு போவது அவன் மனதை உலுக்கியது. சமாளிக்க முயன்றவனோ மேசை மீது இருந்த ஏதேதோ ஃபைல்களை எடுத்து புரட்டி கொண்டிருந்தான். ஆனால் அவனது கவனம் எதிலுமே நிலைக்கவில்லை. மனது முழுவதும் செண்பகத்தின் காய்ச்சலும் அவளது நினைவுகளுமே அவனை சுழன்றடித்தன. ருத்ரனின் அலுவலகத்திலிருந்து பதறிக்கொண்டு வெளியேறிய அந்த பெண் நேராக சென்றது செபாஸ்டியனின் அலுவலகத்திற்கே. உள்ளே நுழைந்தவளோ அவனிடம் பணிவுடன் சார், நீங்கள் சொன்னது போலவே எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சிட்டேன் சார் என்று கூறினாள். அவள் சொன்னதை கேட்டதும் செபாஸ்டியனின் முகத்தில் ஒரு திருப்தி புன்னகை பரவியது. மேஜை டிராயரை திறந்து ஒரு பெரிய பணக்கட்டை எடுத்து அவளிடம் நீட்டியவனோ ரொம்ப தேங்க்ஸ்மா, செண்பகங்கிற அந்த பொண்ணு யாருன்னு விசாரித்து எனக்கு சொன்னதுக்கும் அப்புறம் ருத்ரன்கிட்ட போய் அவளுக்கு காய்ச்சல்னு இந்த தகவலை சொன்னதுக்கும் ரொம்ப நன்றி. இது உன்னோட வேலைக்கான சன்மானம் என்று கூறிக்கொண்டே அந்த பணத்தை அவளிடம் கொடுத்தான். அவளும் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து வேகமாக சென்று விட்டாள். இதை அருகிலிருந்து கவனித்து கொண்டிருந்த அவனது ஜூனியர் மகிழனுக்கு ஒரு பெரிய குழப்பம். அவனால் செபாஸ்டியனின் தந்திரத்தை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. சந்தேகத்துடன் அவனை பார்த்து சார், எதுக்காக சார் ருத்ரன்கிட்ட இப்படி ஒரு பொய் சொல்ல சொன்னீங்க என்று கேட்டான். அதற்கு செபாஸ்டியன் ஒரு சிரிப்புடன் அதுதான் மகிழன், நம்ம மாஸ்டர் பிளான். பார்ப்போம், ருத்ரன் அந்த பொண்ணை தேடி ஓடி போகிறானான்னு கவனிப்போம். ஒருவேளை அவளுக்கு வெறும் காய்ச்சல்னு சொன்னதுமே அவன் பதறி அடிச்சுக்கிட்டு தேடி போனான்னா ஒரு சின்ன காய்ச்சலுக்கே பதற அளவுக்கு அவங்களுக்குள்ள ஏதோ தீவிரமான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இல்லை அவன் வழக்கம் போல் எதையுமே கண்டுக்காமல் அவனோட வேலையில் மட்டும் கவனமாக இருந்தால் நம்ம தப்பான பிளான் பண்ணிட்டோன்னு நினச்சிக்கிட்டு வேறு வழியை யோசிக்கலாம். மொத்தத்தில் இது அவனோட பலவீனம் என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு டெஸ்ட் ட்ரைவ் என்று அவன் முடிக்க மகிழனும் அவனது புத்திசாலித்தனத்தை புரிந்து கொண்டு சரி என்று தலையசைத்தான். ஃபைலை மூடிவிட்டு எழுந்து நின்ற ருத்ரனின் மனதிற்குள் ஒரு பெரும் புயல் வீசத் தொடங்கியது. மேஜை மீதிருந்த கோப்புகளிலிருந்து அவன் தன் பார்வையை விலக்கினாலும் அந்த அறையின் அமைதி அவனுக்குள் ஏதேதோ சொல்ல முயன்றது. அறையின் குறுக்கும் நடுக்குமாக அவன் கால்கள் வேகமாக நடைபோட்டன. ஆனால் அவனது சிந்தனையோ
சில நாட்களுக்கு முன்பு நிகழ்ந்த அந்த மாயாஜால தருணங்களை நோக்கி பாய்ந்தது. அவள் மேனியின் வாசனை இப்போது இந்த வெறுமையான அலுவலக அறையிலும் அவனது நாசியை துளைப்பது போல ஒரு பிரம்மை அவனுக்குள் ஏற்பட்டது. அடுத்த கணமே அவன் மேனியில் ஒரு சிலிர்ப்பு ஓடியது. அன்று இரவு அவன் அவள் மீது சாய்ந்து மயங்கிய போது அவளது மெல்லிய விரல்கள் தீண்டிய அந்த தொடுகை அவனது நரம்பு மண்டலத்தை மெல்ல வருடி சென்றது. எத்தனையோ கொடூரமான வழக்குகளையும் மரணங்களையும் எதிரிகளையும் கண்டு மிரளாத அவன் நரம்புகள் ஒரு பெண்ணின் எளிய தீண்டலுக்கும் நறுமணத்திற்கு முன்னால் சிலிர்த்து அடங்கின. இதுவரை அவனுக்குள் உறங்கி கிடந்த அத்தனை உணர்ச்சிகளும் அந்த தனிமை சூழலில் விழித்து கொண்டு அவனை குத்தி கிழித்தன. காய்ச்சல்னு சொன்னாங்களே, அவளுக்கு என்னாச்சு? அந்த கேள்வியும் அதை தொடர்ந்து வந்த அந்த வாசனையும் அவனது இரும்பு கவசத்தை மொத்தமாக குலைத்தன. கோபத்தாலும் வன்மத்தாலும் மட்டுமே கட்டமைக்கப்பட்டிருந்த அவனது இதயத்தில் மெல்ல மெல்ல ஒரு புதிய அன்பு வேர்விடத் தொடங்கியதை அவன் அப்போதுதான் உணர்ந்தான். அந்த நினைவுகளின் தீவிரத்தை எதிர்கொள்ள முடியாமல் அவன் தன் இரு கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டு அந்த அறையின் சுவரோரமாக சரிந்தான். சிறிது நேரம் கழித்து ஒரு முடிவுக்கு வந்தவனாக தன் அலுவலகத்திலிருந்து வேக வேகமாக வெளியே வந்த ருத்ரன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனது பைக்கை எடுத்துக்கொண்டு சீறி பறந்தான். செண்பகத்தை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்ற துடிப்பு அவன் ஓட்டும் வேகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. அவன் அலுவலகத்திலிருந்து கிளம்பிய அந்த நொடியே செபாஸ்டியனின் காதுகளுக்கு அந்த தகவல் சென்றடைந்தது. உடனேயே செபாஸ்டியனிடமிருந்து உத்தரவு பிறந்தது. ஃபாலோ ஹிம், டீப்லி வாட்ச் ஹிம். அவன் எங்கே போகிறான்னு எனக்கு தெரியணும். செபாஸ்டியனின் உத்தரவை ஏற்று அவனது ஆட்கள் ரகசியமாக ருத்ரனின் பைக்கை பின்தொடர ஆரம்பித்தார்கள். ருத்ரனோ தன் மனதை ஆக்கிரமித்திருந்த செண்பகத்தின் நினைவுகளில் மூழ்கி தன்னை பின்தொடரும் ஆபத்தை உணராமல் காற்றின் வேகத்தில் அவளை தேடி பறந்து கொண்டிருந்தான். பைக்கில் பறந்து கொண்டிருந்த ருத்ரனின் மனதிற்குள் கேள்விகளும் குழப்பங்களும் மோதிக்கொண்டன. அவனது மனசாட்சியை அவனிடம் கேள்வி கேட்டது. இப்போ நீ என்ன உரிமையில் அவளை பார்க்க போகிற? அன்னைக்கே அவளுக்கும் உனக்கும் உள்ள எல்லா சம்மந்தமும் முடிஞ்சு போச்சு. இனி நீ அங்கே போனால் அவளோட மனசில் தேவையில்லாத ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் வளர்த்து விட்டுட போகிற. அங்கே போகாத என்று ஒரு மனம் அவனை பலமாக தடுத்தது. ஆனால் மறுபக்கமோ அவளது நினைவுகள் அவனை சுட்டெரித்தன. இல்லை, அவளுக்கு காய்ச்சல்னு சொன்னாங்க, தூரத்தில் இருந்து ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு தான் வந்துடலாமே என்று மற்றொரு மனம் அவனுக்கு ஊக்கமும் உற்சாகமும் அளித்தது. இந்த இரண்டு மனநிலைகளுக்கும் நடுவில் அகப்பட்டு கொண்டு தவித்து போனான் ருத்ரன். எதை பற்றியும் யோசிக்க முடியாமல் அந்த மனப்போராட்டத்தோடு தன் பைக்கை செண்பகத்தின் வீட்டை நோக்கி மின்னல் வேகத்தில் செலுத்தி கொண்டிருந்தான். ருத்ரனின் பைக் செண்பகத்தின் ஊரின் எல்லைக்குள் நுழைந்தது. அந்த பகுதியின் அமைதியான சூழலும் பூக்களின் நறுமணம் நிறைந்த குளிர்ந்த காற்றும் அவனது படபடப்பான மனதை லேசாக வருடி சென்றன. அவளது வீட்டிற்கு சற்று தொலைவிலேயே அவர்களுக்கு சொந்தமான பெரிய குளக்கரை ஒன்று இருந்தது. அது அவர்கள் குடும்பத்திற்கு சொந்தமான குளம். அதில் தாமரை மற்றும் அல்லி விதைகளை போட்டு வளர்த்து பெரிய பூ வியாபாரிகளுக்கு குத்தகைக்கு விட்டு விடுவார்கள். வியாபாரிகள் காலையிலேயே வந்து பெரும்பான்மையான பூக்களை சேகரித்து சென்று விடுவார்கள். குத்தகைக்காரர்கள் அறுத்த மிச்சம் மீதி உள்ள பூக்கள் சில அங்கே எஞ்சியிருந்தன. அவளும் வழக்கம் போல குளத்தின் கரையில் படர்ந்து நின்ற அல்லி மலர்களை மட்டும் லாவகமாக பறித்து சேகரித்து கொண்டிருந்தாள். தாமரை மலர்களைப் போல ஆழத்திற்கு சென்று தண்டுகளை முறிக்க வேண்டிய சிரமம் அல்லி மலர்களுக்கு இல்லை. பெரிய பூக்களை வியாபாரிகள் அள்ளி கொண்டு போய்விட எஞ்சியிருந்த அந்த சிறிய அல்லி மலர்களை சேகரித்து வரும் சிறு வியாபாரிகளுக்கோ அல்லது வழியில் கேட்பவர்களுக்கோ குறைந்த விலையிலோ அல்லது இலவசமாகவோ கொடுக்கும் வழக்கம் அவளுக்கு உண்டு. அப்படித்தான் தன் கைகளில் சில அல்லி மலர்களுடன் குளக்கரையில் நின்று கொண்டிருந்தவள் மனதிற்குள் ருத்ரனின் நினைவுகளோடு உழன்று கொண்டிருந்தாள். நள்ளிரவு முதல் விடியற்காலை வரை அந்த இடமே எப்போதும் பூ வியாபாரிகளோடு பெரும் சலசலப்பாகத்தான் இருக்கும். ஏக்கர் கணக்கில் பறந்து விரிந்திருக்கும் இவர்களது சொந்த பூந்தோட்டத்தில் பூக்களை பறிப்பவர்கள், மூட்டை கட்டுபவர்கள், கணக்கு வழக்குகளை சரிபார்ப்பவர்கள் என்று அந்த இடமே ஒரு போர்க்களம் போலத்தான் காட்சியளிக்கும். ஆனால் காலை 9 மணியை தாண்டிவிட்டாலோ அந்த பகுதி முழுவதும் முற்றிலும் அமைதியாகிவிடும். ஆங்காங்கே தூரத்தில்தான் சிறு சிறு வீடுகள் இருக்கும். மக்கள் நடமாட்டமும் மிக குறைவாகவே காணப்படும். அவளது தந்தையும் காலையிலேயே பூ வியாபாரத்தை முடித்துவிட்டு தனது மற்ற தொழில்களை கவனிக்க சென்று விடுவார். செண்பகத்திற்கு இப்போது கல்லூரி விடுமுறை என்பதால் வீட்டிலிருந்தபடியே தந்தைக்கு சில கணக்கு வழக்குகளை பார்ப்பதிலும்
தனக்கென்று ஒதுக்கப்பட்ட சிறிய தோட்டத்தை பராமரிப்பதிலும் நேரத்தை செலவிட்டு வந்தாள். மற்றபடி மொத்த விவசாயத்திற்கு குத்தகைக்கு உரம் வைப்பது, பூச்சிக்கொல்லி தெளிப்பது போன்ற பெரிய வேலைகளுக்கு தனித்தனியாக ஆட்கள் இருந்தனர். அவர்களுமே சூரியன் மறையும் நேரத்தில் அல்லது மாலை வேளையில்தான் வேலைக்கு வருவார்கள். தற்போது அந்த பகுதி முழுவதும் ஆளரவமின்றி நிசப்தமாகவே இருந்தது. குளக்கரையில் அமைதியாக அமர்ந்திருந்தவளோ தன் கையில் மீதமிருந்த அந்த சில அல்லி மலர்களை மென்மையாக தடவி கொண்டிருந்தாள். அங்குள்ள அந்த கல்படிக்கட்டுகளில் நீர்மட்டம் சற்று அதிகமாகத்தான் இருந்தது. மொத்தம் உள்ள 4 படிகளில் தண்ணீர் 3 படிகளை மூழ்கடித்து 4வது படி வரை ததும்பிக் கொண்டிருந்தது. செண்பகமோ அந்த இறுதி படிக்கட்டில் அமர்ந்திருந்ததால் குளத்தின் குளிர்ந்த நீர் அவளது பாதம் தொடங்கி தொடை வரை மூழ்கியிருந்தது. காலில் தழுவும் நீரின் குளிரையும் பொருட்படுத்தாமல் மனம் முழுவதும் ஏதோ ஒரு யோசனையில் ஆழ்ந்திருந்தாள் அவள். திடீரென்று அவளது வீட்டிற்கு அருகில் கேட்ட அந்த பைக் சத்தத்தில் செண்பகத்தின் கவனம் சிதறியது. மெதுவாக திரும்பி பார்த்தவளால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. அங்கே பைக்கில் நின்று கொண்டிருந்தான் ருத்ரன். அதிர்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் உறைந்து போனவள் அப்படியே எழும்பி நின்றாள். பைக்கை அணைத்துவிட்டு அவளை பார்த்த ருத்ரனும் திகைத்து நின்றான். சில நொடிகள் அந்த இடத்தில் வார்த்தைகள் எதுவுமில்லை. காற்றுடன் கலந்துவிட்ட மௌனம் மட்டுமே அவர்களை சூழ்ந்திருந்தது. உண்மையில் அவளை தூரத்திலிருந்து ஒரு முறை பார்த்துவிட்டு அப்படியே திரும்பிவிடலாம் என்றுதான் பைக்கேறி வந்திருந்தான் ருத்ரன். ஆனால் அவளை நேரில் பார்த்த கணத்தில் அவனால் நகரக்கூட முடியவில்லை. அவன் அப்படியே சிலையாக நிற்க குளக்கரையிலிருந்து ஓடி வந்த செண்பகமோ சட்டென்று அவனை கட்டி அணைத்து கொண்டாள். அவள் இவ்வளவு நேரம் குளத்து நீரில் அமர்ந்திருந்ததால் அவளது உடலின் குளிர்ச்சி அப்படியே ருத்ரனின் உடலிலும் பரவி ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. கண்களில் நீர் தழும்ப அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டவளோ, நான் சொன்னேன்ல நீங்கள் என்னை தேடி வருவீங்கன்னு, இப்போ நீங்களே என்னை தேடி வந்துட்டீங்க என்று விம்மியபடியே அவன் முகமெங்கும் முத்தமழை பொழிந்தாள் அவள். அவளது அந்த அதீத அன்பில் நிலைகுலிந்த ருத்ரனோ தன்னை சுதாரித்து கொண்டு அவளை விளக்க முயன்றான். ஆனால் அவனால் முடியவில்லை. நானா வரல, நீ தான் இங்கே வர வச்ச என்று அவன் முறைக்க கண்ணீரோடு சிரித்தவளோ, நானா? நான் என்ன செஞ்சேன் என்று கேட்க அவன் கோபத்துடன், ஆமாம் நீதான், உனக்கு காய்ச்சல்னு போய் சொல்லி என்னை இங்கே வர வச்சிருக்க ஏமாத்துக்காரி என்று கடிந்து கொண்டே அவளது கையை பிடித்து திருக்க முயன்றான். செண்பகமோ அதிர்ச்சியுடன், நான் எதுக்காக போய் சொல்லி உங்களை வர வைக்கணும்? அப்படி உங்களை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நானே நேரில் வந்து பார்த்துருப்பேனே. உங்கள் ஆஃபீஸ் எனக்கு தெரியாதா என்ன? அப்படி போய் சொல்லி தான் உங்களை பார்க்கணுன்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை என்று கோபமாக சொல்லிவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள் அவள். அவளது பேச்சில் இருந்த உண்மையை உணர்ந்த ருத்ரனோ தன் புருவங்களை சுருக்கினான். அப்படின்னா ஆஃபீஸுக்கு வந்து ஒரு பொண்ணு சொன்னது என்று அவன் கேட்க செண்பகமோ உடனடியாக, ஓ அப்போ உங்களை தேடி பொண்ணுங்களும் ஆஃபீஸுக்கு வராங்களா என்று அவனை வம்புக்கு இழுத்தாள். உடனே சுதாரித்து கொண்டு ருத்ரனோ, ஏய் பேச்ச மாத்தாத, ஆஃபீஸுக்கு வந்து ஒருத்தி உன் பேரையும் சொல்லி உனக்கு காய்ச்சல்னு கரெக்டாக சொன்னாலே அது எப்படி, உன் பேர் எப்படி அவளுக்கு தெரியும் என்று கேட்டான். செண்பகமோ உறுதியாக, எனக்கு காய்ச்சல்லாம் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் என்று தன் நிலைமையை விளக்கினாள். அப்போதுதான் ருத்ரனின் மூளை வேகமாக வேலை செய்ய தொடங்கியது. தன் தலையில் கை வைத்து யோசித்தவனோ, அப்போ அந்த பொண்ணு யாரு, எதுக்காக வந்து அப்படி போய் சொல்லணும்? ஒருவேளை இது செபாஸ்டியன் வேலையாக இருக்குமோ என்று அப்போதுதான் துல்லியமாக யோசிக்க தொடங்கினான். நெற்றியை தேய்த்தவாறே மெதுவாக தன் கண்களை சுழல விட்டான் அவன். அவன் நினைத்தது சரிதான். தன்னை யாரோ தீவிரமாக கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவனால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது. பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் இங்கே இவளை தேடி வந்திருக்கவே கூடாது. தேவையில்லாமல் இவளுக்கும் சேர்த்து ஆபத்தை நானே விலைக்கு வாங்கி கொடுத்துட்டேன். கடவுளே, டாக்டர் சொன்னது சரியாக போச்சு, என்னாலே நீ இவளும் கஷ்டப்பட போகிறாளோ என்று பதறியவனோ உடனேயே செண்பகத்தை பார்த்து, போ சீக்கிரம் வீட்டுக்குள்ளே போய் கதவை பூட்டிக்கோ, யார் வந்து கதவை தட்டினாலும் எக்காரணம் கொண்டும் கதவை திறக்கக்கூடாது, புரியுதா? வீட்டில் அப்பா இல்லையா என்று கேட்க அவளோ, அப்பா எல்லாம் இங்கே இல்லை, சாயங்காலம்தான் வருவாங்க. அப்படின்னா நீ தனியாக இருக்க போகிற என்று அவன் கேட்க செண்பகம் அமைதியாக, ஆமாம் என்று மட்டும் பதில் சொன்னாள். முகத்தில் எரிச்சலும் கலக்கமும் ஒரு சேர திரும்பியவன் உடனடியாக தன் பாக்கெட்டில் இருந்த செல்போனை எடுத்து நிகிலனுக்கு அழைப்பு விடுத்தான். ஹலோ, ஒரு
பெரிய தப்பு நடந்து போச்சு என்று அவன் கூற நெகிழன் பதறி போய், என்னாச்சு என்று கேட்டான். அந்த மேஜிக் பொண்ணுக்கு காய்ச்சல்னு யாரோ ஆஃபீஸ்க்கு வந்து சொன்னாங்க. நான் அதை நம்பி அந்த பொண்ணை தேடி அவளோட வீட்டுக்கு வந்துட்டேன். மறுமுனையிலோ நெகிழன் செலுத்து கொண்டு, அதனால் என்ன, இப்போ போயிட்டு திரும்பி வர வழி மறந்து போச்சா என்ன என்று கேட்க ருத்ரன் பயத்துடன், இல்லை, செபாஸ்டியனோட ஆட்கள் என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு இங்கேயே வந்துட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது என்று அவனிடம் கேட்டான். அதை கேட்ட நெகிழனோ தன் தலையில் அடித்து கொண்டான். கடவுளே, பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கிட்டு கடைசியில் பச்சை புள்ள மாதிரி இப்போ நான் என்ன பண்ணணும்னு என்கிட்ட வந்து கேட்க வேண்டியது. அன்னைக்கே சொன்னேன், அந்த பொண்ணு பக்கம் போகாத, அவளுக்கு ஆபத்துன்னு. அப்போ என் பேச்சை கேட்டியா நீ என்று கோபமாக கடிந்து கொண்டான். ருத்ரனோ குற்ற உணர்ச்சியுடன், நான் அதுக்கப்புறம் அவளை பார்க்கவே இல்லை. நீங்கள் சொன்னனால தான் இவ்வளோ நாளும் என்னை கண்ட்ரோலாக வச்சுருந்தேன். ஆனால் இப்போ அவளுக்கு காய்ச்சல்னு சொன்னதும் என்று அவன் தயங்க நெகிழனோ கடுப்பாக, என்ன அங்கே போய் வைத்தியம் பார்க்க போனீங்களா என்ன என்று எரிச்சலோடு கேட்டான். அதற்கு பதில் சொல்ல முடியாமல் ருத்ரன் முழுமையாக அமைதியாகி போனான். மறுபுறமோ செபாஸ்டியனின் ஆட்கள் அவனுக்கு தொலைபேசியில் ரகசிய தகவலை பரிமாறிக்கொண்டிருந்தனர். சார், நீங்கள் நினச்சது அப்படியே நடந்துடுச்சு சார். நீங்கள் ஃபோட்டோவில் காட்டின அந்த பொண்ணை தேடித்தான் ருத்ரன் அவளோட வீட்டுக்கு வந்திருக்கான். இங்கே வந்ததுமே அந்த பொண்ணு அவனை பார்த்ததும் ஓடி போய் கட்டி பிடிச்சி அழுதுச்சு என்று நடந்ததை அப்படியே கூற அதை கேட்ட செபாஸ்டியனோ உரக்க சிரித்தான். அப்படின்னா ருத்ரன் நிஜமாவே காதலில் விழுந்துட்டான்னு சொல்லு, அந்த பொண்ணை தூக்குங்கடா என்று சிரிக்க மறுமுனையில் இருந்த ஆட்களோ தயக்கத்துடன், சார், ஆனால் இங்கே ருத்ரன் இருக்கானே. அதை கேட்ட செபாஸ்டியனோ, டேய், அவனை அடித்து போட்டுட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு வாங்கடா. அந்த பொண்ணை வச்சு தான் நம்ம நினச்சதை சாதிக்கணும். இனிமேல் ருத்ரனோட வாழ்க்கையே மொத்தமாக காலி என்று கட்டளையிட்டான் அவன். அந்த இடத்தை சுற்றி நோட்டமிட்டு கொண்டிருந்த ருத்ரனின் கழுகு பார்வையோ செபாஸ்டியனின் ஆட்கள் தங்களை நெருங்கிவிட்டதை உணர்ந்தது. அடுத்த கணமே தன் கழுத்தில் மின்னிய அந்த சிறப்பு பயோசென்சார் பட்டையை விரல்களால் தட்டி சரி செய்து கொண்டவன் தனது மூச்சுக்காற்றை கட்டுப்படுத்தினான். செபாஸ்டியனின் ஆட்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் பாய்ந்து வந்து செண்பகத்தை தொட முயன்றனர். ஆனால் அதற்குள் மின்னல் வெட்டியது போன்ற ஒரு அசுரவேக நிகழ்வு அங்கே அரங்கேறியது. செண்பகத்தை தொட முயன்ற அந்த ஆளை ருத்ரன் பற்றிய வேகத்தில் அவன் அப்படியே 5 அடி தூரத்தில் தள்ளாடி சென்று தரையில் பறந்து விழுந்தான். கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்த இந்த அதிரடியை கண்ட செண்பகத்தால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. இங்கே என்ன நடக்குது என்று அதிர்ச்சியுடன் அவள் கேட்க, ருத்ரன் அவளை நோக்கி ஒரே ஒற்றை பார்வைதான் பார்த்தான். அந்த பார்வையில் கட்டுக்கடங்காத கோபமும் அவளை யாரோ தீண்ட முயன்றதற்கான கொந்தளிப்பும் எரிமலையாய் வெடித்தன. அந்த உக்கிரமான பார்வையை பார்த்த செண்பகம் உடனடியாக தன் வாயை மூடிக்கொண்டு அமைதியானாள். அப்போதுதான் அவளுக்கு ஒரு விஷயம் புரிந்தது. இந்த ஒரு சிறு வார்த்தைக்கே இவ்வளவு கோபப்படுகின்றவன் இதற்கு முன்பு அவள் செய்த வேலைகளுக்கு எவ்வளவோ கோபப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அன்று அவன் எதையுமே பெரிதுபடுத்தாமல் அமைதியாகத்தான் இருந்தான். அப்படின்னா அவனுக்குள்ளேயும் என் மேலே ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்குதா என்று அந்த சண்டை சூழலின் நடுவிலும் நின்று யோசித்தவளோ உலகத்தையே மறந்து அந்த கணத்தில் கூட அவன் மீதான காதலில் மிதந்து கொண்டிருந்தாள். சுமார் 15 நிமிடங்கள் அந்த இடமே ஒரு போர்க்களம் போல் அதிர செபாஸ்டியனின் ஆட்களுக்கும் ருத்ரனுக்கும் இடையே கடும் சண்டை நடைபெற்று கொண்டிருந்தது. ஆனால் சுற்றிலும் என்ன நடக்கிறது என்ற எண்ணமே செண்பகத்திற்கு இல்லை. அவளது மொத்த பார்வையும் நினைவுகளும் ருத்ரனையே சுற்றி கொண்டிருந்தன. கதைகளிலும் சரி நிஜத்திலும் சரி மென்மையான ஆண்களை விட இப்படிப்பட்ட அசாத்தியமான ஆக்ரோஷமான ஆண்களை பார்த்தால் பெண்களுக்கு இயல்பாகவே ஒரு ஈர்ப்பு வந்துவிடும் என்பது அசல் உண்மைதான் போல. தன் கண்முன்னே நடக்கும் அந்த ஆபத்தான சூழலையும் மறந்து அவனது அந்த அசாத்தியமான ரவுடித்தனத்திற்கும் கம்பீரத்திற்கும் முன்னால் மொத்தமாக சரிந்து அவனிடம் வீழ்ந்து போயிருந்தாள் அவள். சண்டையின் சத்தமும் அடிப்பட்டவர்களின் அலறல்களும் காதில் விழுந்தாலும் அவளுக்குள் இசைத்தது என்னவோ காதல் கீதம் மட்டும்தான். இப்படி எதிரிகளை அலறவிட்டு அடிக்கும் இவன்தான் அன்று தன் கைகளில் வந்து ஒடுங்கினானா? நினைத்து பார்த்த செண்பகத்தால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. அவனது இந்த அசுரத்தனமான மறுபக்கத்தை கண்டு வியந்து போய் நின்றாள் அவள்.
அதற்குள் ஆவேசம் தீராத ருத்ரனோ எதிரே நின்ற செபாஸ்டியனின் ஆட்களில் ஒருவனின் சட்டை காலரை பற்றி தன் தலைக்கு மேலே ஒற்றை கையால் அப்படியே உயர்த்தி பிடித்தான். அவனின் கால்கள் இரண்டும் தரையை தொட்டு நிற்க முடியாமல் காற்றில் அந்தரத்தில் துடிக்க மூச்சு திணறி துடித்தான் அந்த ஆள். மரண பயத்தில் அவன் தவித்து நின்ற அந்த காட்சியை கண்ட செண்பகத்தின் கண்களுக்கோ அது ஏதோ ஒரு சிலிர்ப்பூட்டும் புதுவிதமான நடனம் போலத்தான் தோன்றியது. செண்பகமோ தன்னிலை மறந்து அணு அணுவாக ருத்ரனை ரசித்து கொண்டிருந்தாள். அந்த வெறி ஆட்டத்திலும் கூட அவனது தோள்களின் வலிமைதான் அவளை இன்னும் ஈர்த்தது. தரையில் நின்ற மற்ற ஆட்களோ நடுக்கி போய் பின்வாங்கி நிற்க மூச்சு வாங்கும் கோபத்துடன் அந்த ஆளின் கழுத்தை பிடித்து தள்ளினான் ருத்ரன். பிறகு எச்சரிக்கும் குரலில் அச்சுறுத்தலாக வார்த்தைகளை ஒவ்வொன்றாக உதிர்த்தான். டேய் போங்கடா, போய் அந்த செபாஸ்டியன் கிட்ட சொல்லுங்க, பிரச்சனை அவனுக்கும் எனக்கும் மட்டும்தான். தில் இருந்தா நேருக்கு நேரம் இன்னும் மோத சொல்லு. அதை விட்டுட்டு இப்படி பின்னாடி ஆட்கள் அனுப்பி சாட்சியை தூக்குறது, என்கிட்ட பழகிறவங்கள தொந்தரவு பண்ணுறது, இப்படி ஏதாவது வேலை வச்சுக்கிட்டா அடுத்து காணாமல் போனவங்க லிஸ்ட்டில் அவன் பேரும் சேர்ந்துடணும். போய் உங்கள் எஜமான்கிட்ட தெளிவாக சொல்லுங்கள். ருத்ரனின் அந்த கர்ஜனை அந்த இடத்தையே அதிர வைத்தது. அவனது அசுர வேகத்தையும் அந்த மிரட்டலையும் பார்த்த செபாஸ்டியனின் ஆட்கள் உயிருக்கு பயந்தபடியே அங்கிருந்து அடித்து பிடித்து தலை தெறிக்க ஓடினார்கள். செண்பகத்திற்கு முன்னால் இப்போது நின்று கொண்டிருப்பது நிஜமான ஒரு திரைப்பட நாயகன் போலவே அவளுக்கு தோன்றியது. மெய் மறந்து தன்னிலை மறந்து சிலிர்த்து போய் நின்றிருந்தாள் அவள். எதிரிகள் ஓடிய அடுத்த நொடியே மின்னல் வேகத்தில் அவனிடம் நெருங்கினாள் செண்பகம். ருத்ரன் சற்றும் எதிர்பார்க்காத அந்த தருணத்தில் அவனது கழுத்தை சுற்றியிருந்த அந்த அடர் கருப்பு நிற பயோ சென்சர் பட்டியை லாவகமாக பிடித்து கழற்றினாள் அவள். அவன் சுதாரித்துக் கொள்வதற்குள் அந்த பட்டி அவளது கைகளுக்கு மாறியிருந்தது. அதை பார்த்து அதிர்ந்து போன ருத்ரனோ, ஏய் என்ன பண்ணுற நீ, அதை விடு, என்கிட்ட குடு என்று பதற்றத்துடன் அவளது கைகளை பிடிக்க முயன்றான். ஆனால் அதற்குள் அந்த பட்டியை தன் கழுத்தில் மாட்டிக்கொள்ள முயன்ற செண்பகமோ, இதில் தான் ஏதோ மேஜிக் இருக்குன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நம்ம ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணப்போ உங்கள் கழுத்தில் இது இல்லை. அப்போது நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு மயங்கி கிடந்தீங்க. ஆனால் இன்றைக்கி இது உங்கள் கழுத்தில் இருந்ததும் ஒரு சூப்பர்மேன் மாதிரி எப்படி செம்மையாக சண்டை போட்டீங்க. வாவ், நானும் இதை போட்டு பார்த்தா உங்களை போல் சண்டை போட வருமா என்று அவனிடம் சிரித்தபடியே கேட்டாள் அவள். அவளது உதடுகள் சிந்திய அந்த புன்னகையை பார்த்து தன் கோபத்தை மறந்தவனோ தன் உதடுகளில் பொய்யான கோபத்தை கடன் வாங்கி கொண்டு அந்த பட்டியை அவளிடமிருந்து வாங்குவதற்காக வேகமாக தன் கைகளை நீட்டினான். இருவரும் அந்த பட்டியை பிடித்து மாறி மாறி இழுக்க எதிர்பாராத விதமாக அது இருவரின் பிடியிலிருந்தும் நழுவி தப்பி அவள் கழுத்தின் வழியாக கீழே இறங்கி நேராக அவள் அணிந்திருந்த வண்ணமயமான தாவணியின் மடிப்புக்குள் லாவகமாக சென்று மறைந்து கொண்டது. அந்த திடீர் திருப்பத்தில் இருவரும் ஒரு கணம் அப்படியே திகைத்து நின்று விட்டார்கள். ருத்ரனோ தன் கைகளை நீட்டி, ஏய் இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதையா அதை என்கிட்ட எடுத்துக்கொடு என்று அதட்டினான். ஆனால் அவளோ அவனை நிமிர்ந்து பார்த்துவிட்டு, நீங்கள் அதை என்கிட்ட பொறுமையாக கேட்டிருந்தா நான் பாட்டுக்கு அது என்னென்னு பார்த்துக்கிட்டு ஒழுங்காக தந்திருப்பேன். ஆனால் இப்போ உங்களால் தான் இப்படி ஆயிடுச்சு. உங்கள் பொருள் தானே, உங்களுக்கு தேவைன்னா நீங்களே எடுத்துக்கோங்க என்று அசால்ட்டாக சொன்னாள் அவள். அவளது பேச்சை கேட்டு அதிர்ந்து போன ருத்ரனோ எரிச்சலுடன், ஏய் உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையடி, என்ன ஒரு கேவலமான பிஹேவியர் இது என்று கோபமாக சீறினான். செண்பகமும் சளைக்காமல் பதிலுக்கு குரல் உயர்த்தினாள். ஹலோ சார், உங்கள் பொருள் நீங்கள் தானே கீழே விழ வச்சிங்க. இப்போ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தான் எடுக்கணும். ஏய் அது கீழே விழுந்திருந்தா நானே எடுத்திருப்பேன். அது உன் தாவணிக்குள்ளே விழுந்திருக்குடி, மரியாதை அதை கொடு என்று அவன் கேட்க, சார் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அது உங்கள் பொருள், உங்களுக்கு தேவைன்னா நீங்களே எடுத்துக்கோங்க, என்னாலெல்லாம் அதை எடுத்து கொடுக்க முடியாது என்று பொரிந்து தழுவியவளோ மறு வார்த்தை கூட பேசாமல் தன் வீட்டிற்குள் திரும்பி நடக்க தொடங்கினாள். அவளது அந்த போக்கை கண்ட ருத்ரனுக்கு கோபம் தலைக்கேறியது. திமிரு பிடிச்சவளை, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், இப்படி நடுவில் திரும்பி போனால் என்னடி அர்த்தம்? பார்த்தல்லா இங்கே என்ன நடந்துச்சுன்னு. ஒரே அடிதான், பறந்து போய் 10 அடி தூரத்தில் விழுவ என்று அவளை மிரட்டும் பாணியில் எச்சரித்தான். அவ்வளவுதான்.
கோபத்துடன் வேகமாக திரும்பி வந்தவள் அவனுக்கு நேராக எதிரில் வந்து நின்றாள். தன் கைகளை கட்டிக்கொண்டு சவால் விடும் பார்வையுடன் அவனது கண்களை நேருக்கு நேர் பார்த்தாள். என்ன அடிப்பியா? எங்க அடி பார்ப்போம், அடிச்சு தான் காட்டு பார்ப்போம். உங்களுக்கு அந்த அளவு தைரியம் இருக்கா என்று அவள் சவால் விட்டுக்கொண்டே அவனை நெருங்கினாள். அவள் இவ்வளவு அருகில் வந்து நின்ற அந்த நொடி செண்பகத்தின் தேகத்திலிருந்து வீசிய நறுமணமும் அவளது மூச்சுக்காற்றின் அந்த நெருக்கமும் ருத்ரனின் சுவாசத்தை தடுத்து நிறுத்தியது. கோபத்தையும் தாண்டி அவனுக்குள் ஒரு புதுவிதமான மயக்கமும் போதையும் மெல்ல பரவ தொடங்கின. ருத்ரன், இது சுத்தமாக சரியில்லை. இந்த பொண்ணு உன்னை ரொம்ப ஓவராக கேவலமாக நினச்சிட்டா. இவளுக்கு உன் பவர் என்னன்னு காட்டியாகணும் என்று தன் மனதிற்குள் தீவிரமாக நினைத்து கொண்டவனோ கோபத்துடன் தன் பற்களை கடித்தான். அவளை முறைத்தபடியே, என் பொருள் உனக்குள்ளே வந்து விழுந்துடுச்சு. அதை நான் டீசெண்டாக கேட்டு பார்த்துட்டேன். நீ தரமாட்டேங்கிற. என்னை நீ ஓவராக சீண்டிக்கிட்டே இருக்க. இனி அதை எப்படி எடுக்கணுமோ நானே எடுத்துக்கிறேன்டி என்று ஆக்ரோஷமாக சொன்னவன் சற்றும் தாமதிக்காமல் வேக வேகமாக அவளது கையை பற்றி இழுத்து கொண்டு அங்கிருந்த ஒரு பெரிய மரத்தின் பின்னால் மறைவான பகுதிக்கு இழுத்து சென்றான். திடீரென்று அவன் எடுத்த அந்த அதிரடி முடிவாலும் நெருக்கத்தாலும் என்ன செய்வதென்று புரியாமல் ஸ்தம்பித்து போனாள் செண்பகம். அந்த பெரிய மரத்தின் அடர்ந்த நிழல் அவர்களை முற்றிலுமாக மறைத்துக்கொள்ள அந்த இடமே உலகத்திலிருந்து துண்டிக்கப்பட்டது போல் ஒரு மயக்கமான அமைதியில் ஆழ்ந்தது. அவளது தாவணியின் மடிப்புக்குள் அந்த சிறிய பயோசென்சார் பெட்டி மறைந்திருக்க அதை எப்படி கைப்பற்றுவது என்று யோசித்தவனின் கண்கள் இருண்டன. அந்த நிழலாடிய வழியின் அரவணைப்பில் பயமும் படபடப்பும் ஒன்று சேர்ந்து அவளை வாட்ட உடனடியாக அவனிடமிருந்து தன்னை விடுவித்து கொண்டு பின்வாங்கி திரும்ப முயன்றாள் அவள். விடுங்க, என்ன விடுங்க, என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்று திக்கி திணறி அவள் விலக பார்த்தாள். ஆனால் அவளை தப்ப விடாமல் ருத்ரன் இன்னும் வேகமாக செயல்பட்டான். அவளது முயற்சியை நொடியில் தடுத்தவன் தனது பலத்த கரங்களால் அவளது இடுப்பை வளைத்து பிடித்து தன் பக்கமாய் இழுத்து தன் மார்போடு சேர்த்து இறுக்கி அணைத்து கொண்டான். இப்போது அவனுக்கும் அவளுக்கும் இடையில் காற்று கூட நுழைய முடியாத அளவிற்கு நெருக்கம் நிலவியது. அவளால் அசைந்து கொடுக்க கூட முடியாதபடி தன் பிடிக்குள் அவளை சிறைபிடித்தவனோ தன் ஒரு கையால் அவளது இடைவளைவை பற்றி மேலும் தன் தேகத்தோடு சேர்த்து இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டான். அவனது மறு கையோ அவளது தாவணியின் மடிப்புக்குள் நுழைந்து அந்த பட்டியை தேடத் தொடங்கியது. அவனது அந்த தீண்டில் அவளது உடலில் ஒரு மின்சாரத்தைப் போல பாய்ந்தது. அவளது சுவாசம் திணறியது. அவள் கண்கள் வெட்கத்தில் அகல விரிந்தன. எதிரே நிற்பது உலகமே அஞ்சும் ருத்ரன் என்ற நினைவே மறந்து அவன் தொடும் ஒவ்வொரு இடத்திலும் அவளது இதயம் உருகி வழிய ஆரம்பித்தது. தன் மீது எப்போதோ விழுந்த காதலை அவனாலும் மறைக்க முடியவில்லை. அவளது முகத்திற்கு மிக அருகில் குனிந்தவனோ அவளது காதோரம் தன் உதடுகள் உரசுமாறு குரலை தாழ்த்தி பேசினான். என்னம்மா வாய் பேசுனடி? என்கிட்டயே எவ்வளவு திமிரா பேசுன? இப்போ பேசுடி பார்க்கலாம், பேசுடி. என்ன என்கிட்டயே பூச்சாண்டி காட்டுறியா நீ? நீ யார் என்னன்னு கூட தெரியாத அந்த முதல் நாள்லையே உன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன். ஆனால் அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் நீ என்கிட்ட எவ்வளோ வாய் அடிச்ச. அதுக்கான தண்டனை உனக்கு வேண்டாமாடி? அவன் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அவளுக்குள் ஒரு போதையை ஏற்றியது. அவனது அந்த ஆண்வாசமும் கரங்களின் அந்த தீண்டலும் இருவரையும் ஒரு விவரிக்க முடியாத மயக்கத்தில் ஆழ்த்தியது. தன்னை தற்காத்து கொள்ள நினைத்த அவளது கரங்களோ எங்கு செல்வதென்று அறியாமல் அவனது தோள்களையே இறுக்கமாக பற்றி கொண்டன. உலகத்தின் எந்த ஆபத்தும் பகையும் இப்போது அவர்களை தீண்டவில்லை. அந்த மரநிழலில் இருவரின் மூச்சுக்காற்றும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து தங்கள் காதலை சொற்களின்றி ஆழமாக பேசத் தொடங்கின. அவள் உடலின் நடுக்கம் ருத்ரனின் உடலிலும் நன்றாகவே பரவியது. அவளது மூச்சுக்காற்றின் வெப்பம் அவனை வேறு ஒரு உலகத்திற்கு அழைத்து சென்றது. ஆனாலும் தன்னை எப்படியோ கட்டுப்படுத்தி கொண்டவன் மெதுவாக கண்களை திறந்து அவளது நடுங்கும் உதடுகளை ஒரு நொடி ஆசையுடன் ரசித்தான். பிறகு தன் கையை உயர்த்தி அந்த அடர் கருப்பு நிறப்பட்டியை அவளது கண்களுக்கு நேராக பிடித்து காட்டினான். என்னோட பொருள் நான் தானே போட்டேன், அதான் நானே எடுத்துக்கிட்டேன் என்று அவன் குரலில் ஒரு குறும்பு மின்ன கூறினான். அதை கேட்ட செண்பகமோ வெட்கமும் திகைப்பும் ஒன்றாக வர கலங்கி போய் திக்கி திணறி போனாள்.
அவளுக்கு மறு வார்த்தை பேசக்கூட திராணியில்லை. அங்கிருந்து உடனேயே நழுவி திரும்பி செல்ல முயன்றாள். ஆனால் அவள் விலக முயன்ற அந்த நொடியில்தான் ருத்ரன் சட்டென்று தன்னை சுதாரித்து கொண்டு அவளிடமிருந்து வேகமாக விலகி பின்னால் நடந்தான். தன் முகத்தில் இருந்த மென்மையை மறைத்துவிட்டு தன் இயல்பான கடினமான பாவனையை வரவழைத்து கொண்டவனோ, இங்கே பாரு, இனிமே இப்படி தேவையில்லாமல் என்கிட்ட வராத, கிளம்பு என்று முகத்தை திருப்பிக் கொண்டு நகர முயன்றான். அவன் தன்னை விட்டு விலகி செல்வதை தாங்க முடியாத செண்பகமோ பதறிப்போய் ஓடி சென்று அவனது முதுகின் பின்னால் கைகளை சுழற்றி அவனது நெஞ்சோடு சேர்த்து இறுகி கட்டி கொண்டாள். அவனது முதுகில் முகத்தை புதைத்து கொண்டு விம்மியபடியே, ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாதுங்க, ப்ளீஸ். ஏய் விடுடி, என்னை விடுடி. இல்லை, நான் உங்களை விட மாட்டேன், ப்ளீஸ். இங்கே பாரு, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. உன்னோட வாழ்க்கை வேற, என்னோட வாழ்க்கை வேற. பாத்தியா, என்கிட்ட ஒரே ஒரு நாள் பேசினதுக்கே ரவுடிங்க வீடு தேடி வந்துட்டாங்க. என்ன, என்னை அவாய்ட் பண்ண பார்க்குறீங்களா? தேவையில்லாத காரணத்தெல்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க. என்னை பிடிக்கலன்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, அப்புறம் நான் உங்களை தொந்தரவே பண்ண மாட்டேன் என்று அவள் அவனை நெஞ்சோடு அணைத்து தவித்தாள். அவளது அந்த எல்லையற்ற காதலும் கண்ணீரும் ருத்ரனின் இரும்பு இதயத்தையும் உருக்கிவிட்டன. ஆனாலும் தன் முகத்தை கடுமையாக்கி கொண்டவனோ அவளது கைகளை மெதுவாக விலக்கியபடியே, ஒன்று எனக்கு பிடிக்கல, புரியுதா? இனிமே என் பக்கம் வராத என்று பொய்யான கோபத்துடன் தன் காதலை மறைக்க முயன்றான். அவளிடம் அப்படி சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து கிளம்ப முயன்றான் ருத்ரன். ஆனால் மறுநொடியே அவனது கால்கள் ஸ்தம்பித்து நின்றன. இவ்வளவு பெரிய தனிமையான இடத்தில் இந்த செபஸ்டியனின் நாட்கள் மீண்டும் வந்தால் என்ன செய்வது? இவளை தனியாக விட்டு சென்றால் இவளுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தால் என்ற பயம் மின்னலாய் அவன் மனதை உலுக்கியது. கோபத்தை மறைத்து கொண்டு திரும்பியவனோ தன் வழக்கமான அதட்டல் குரலில் அவளை பார்த்து, ஒழுங்கு மரியாதையாக வீட்டுக்குள்ளே போயிரு என்று கடுமையாக சொன்னான். அவன் பேசுவதை கேட்ட செண்பகத்திற்குள் ரோஷம் தலை தூக்கியது. புருவங்களை உயர்த்தி அவனை முறைத்தவளோ, நீங்கள் யார் சார்? நீங்கள் எதுக்காக எனக்கு ஆர்டர் போடுறீங்க? இது என்னோட வீடு, எங்கே இருக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்ன அப்புறம்? என்ன பிடிக்காதவங்க யாரும் என்கிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்லை என்று பொரிந்து தள்ளினாள் அவள். அவளது அந்த பேச்சை கேட்டு எரிச்சல் அடைந்த ருத்ரனோ அவளை நெருங்கி வந்து அவளது உதட்டின் மீது வேகமாக தன் விரலால் ஒரு சுண்டு சுண்டினான். வாயப்பாரு வாய, எந்நேரமும் திமிருதான் என்று முணுமுணுத்தவனோ சட்டென்று குரலை மாற்றி, ஒன்னெல்லாம் இங்கே தனியாக விட்டுட்டு போக முடியாதுடி, என் கூட வா, போகலாம். திகைத்து போய் அவனை பார்த்த செண்பகமோ, எங்கே வரணும் என்று கேட்டாள். அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது, முதல்ல உங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டு வா என்று அவன் அவளை அதட்டினான். அதற்கு அவள் அசால்ட்டாக, அப்பாட்டையா? அப்பாட்ட என்ன சொல்லணும்? உனக்கு என்ன சொல்லணுமோ சொல்லிக்கோ, ஆனால் இப்போது நான் உன்னை தனியாக விட்டுட்டு போவேன்னு மட்டும் நினைக்காத. இந்த இடத்துல நீ தனியாக இருக்கிறது சேஃப் இல்லை, கிளம்பு என்று அவன் சொல்லிக்கொண்டே இருக்க அவளோ சற்றும் தாமதிக்காமல் திடீரென்று ருத்ரனின் பாக்கெட்டுக்குள் கையை விட்டு அவனது மொபைல் ஃபோனை எடுத்தாள். அவன் சற்றும் எதிர்பார்க்காத அந்த திடீர் அத்துமீறலில் அதிர்ந்து போன ருத்ரனோ பற்களை கடித்துக்கொண்டு கண்களை இறுக மூடிக்கொண்டான். எப்போ பாரு இவளுக்கு இதே வேலையாக போச்சு, எப்போ பார்த்தாலும் இப்படி அத்துமீறி டச் பண்ணுறது என்று மனதிற்குள் புலம்பியபடியே தன் உணர்வுகளை மொத்தமாக விழுங்கினான். அதற்குள் ஃபோனை எடுத்த செண்பகமோ நேராக தன் தந்தைக்கு அழைத்தாள். எதிர்முனையில் ஃபோன் எடுக்கப்பட்டதும் துளியும் பயமில்லாமல் கூலாக பேசத் தொடங்கினாள் அவள். அப்பா, நான் ருத்ரன் கூட கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்ப்பா என்றாள் அவள். அவள் இவ்வளவு வெளிப்படையாக இயல்பாக சொன்னதை கேட்டு திகைத்து போன ருத்ரனோ அவள் உண்மையை தான் சொல்லுகிறாளா அல்லது நாடகம் ஆடுகிறாளா என்று சந்தேகப்பட்டு அவளது கையில் இருந்த ஃபோனை பிடுங்கி திரையை பார்த்தான். உண்மையிலேயே அவளது தந்தை தான் எதிர்முனையில் பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தியவனின் மூச்சு அப்படியே நின்றது. அதிர்ச்சியில் அவன் அவளை முறைத்து பார்த்தபடியே, ஏய் என்னடி சொன்னி? ருத்ரன் கூட வெளியே போகிறேன்னு சொல்கிற, உங்கள் அப்பா அதுக்கு ஒன்றுமே சொல்லலையா என்று ஸ்தம்பித்து போய் கேட்க செண்பகமோ சிரித்து கொண்டே, இல்லைப்பா, அப்பா எல்லாம் ஒன்றும் சொல்லலை,
நம்ம லவ் மேட்டரை நான் ஏற்கனவே அப்பா கிட்ட சொல்லியாச்சு. அதை கேட்ட ருத்ரனுக்கோ தலை சுற்றியது. பதறி போனவன், என்னது, நம்ம லவ் மேட்ரா? ஹே ஆர்வ கோளாறு, நான் உன்னை லவ் பண்ணவே இல்லடி. அவன் அதிர்ச்சியிலிருந்து மீழாமல் அப்படியே நின்றிருக்க, செண்பகமோ துளியும் தயக்கமின்றி மிக இயல்பாக மீண்டும் அவனது ஃபேன் பாக்கெட்டுக்குள் கையை விட்டு அந்த மொபைல் ஃபோனை பத்திரமாக அந்த இடத்திலேயே கொண்டு போய் வைத்தாள். அவளது அந்த அத்துமீறல் ருத்ரனுக்குள் ஒருவித சூடான சிலிர்ப்பை கிளறிவிட்டது. தனக்கு பிடித்தவள் தன் அருகில் இப்படி உரிமை எடுத்துக்கொள்வதை அவனது உடல் முழுமையாக ஏற்றுக்கொண்டது. ஆனால் அதை வெளியில் காட்டிக்கொள்ள முடியாமல் அவன் திகைத்து நிற்க, செண்பகமோ சற்றும் தாமதிக்காமல் தன் மெல்லிய கரங்களால் அவனது பலத்த கரங்களை சேர்த்து பிடித்து கோர்த்து கொண்டாள். வா, வீட்டை பூட்டிக்கிட்டு நம்ம சீக்கிரமே கிளம்பலாம் என்று அவனது கண்களை பார்த்து சிரித்தபடியே அழைத்தாள் அவள். அவளது நெருக்கத்தையும் தன் கைகளை பிணித்திருக்கும் அவளது மென்மையான விரல்களையும் பார்த்து ருத்ரனுக்கு தலையே சுற்றியது.